நேற்றிலிருந்து நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற மேசியா சவுண்ட் சிஸ்டம் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சாப்பிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள கை தட்டிருங்க. இங்கே பாருங்க, இங்கே செட்டு வருதுங்க. என்ன வேறு எங்கிட்டு கொடுக்குறதுன்னு தெரியல. குழம்பு வைக்கிறது உட்காந்து சாப்பிட்டு அண்ணே இங்கிட்டு பாருங்க. நல்ல வேலை, அருமையான வேலை. முதல் வேலை இது சாப்பிட்டுன்னு வயிற்றுல போட்டுருனா போட்டாதான் பெட்டி தூக்க முடியும். யார் தூக்குறது? இதை தூக்கி மட்டும் எடுத்துட்டீங்களா? இறக்குற யார் இறக்குறது? இதுக்கு கிரைனு கூட்டுவாங்க. அதுதான் இப்போ பூஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, சாப்பிட்டு மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். என்னத்த கேசரி இல்லைதா? ஆசைப்பட்டு நிறைய ஓகே. பொங்கல் நாள் நம்ம வந்து ஆடியோ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த இதில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுறேன். ஏன் செட்டுக்காரரே ஓடாதவங்க மட்டும் எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நில்றீங்க மீகா ஏனே மானிட்டர் போட்டு பொழந்தெடுக்குது. எங்க பாப்பாங்களா? எங்க 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் கலந்து கேட்காது. முதல்லயே ஒரு தடவை ஓடியாச்சு. ஒன்னும் கேட்காது. கயிறு வேணுமா? இந்த பாரு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சீரும் சிறப்புமாக முடிஞ்சு அது இடையில உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருந்தேன். இது வந்து ஒரு லென்த்து வீடியோவாக நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் ஆடியோவில் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முழுக்க நம்ம வந்து ஆடியோவும் ப்ளஸ் லைட்டிங்கும் நம்ம போட்டிருந்தோம். ஒரு கொஞ்சம் இந்த ஒர்க் பிஸியாக இருக்கனால நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட முடியலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீவு இருக்க டயத்தில் இருக்கிறனால நம்ம வந்து இந்த ஆடியோ வந்து நம்ம அட்டன் பண்ணோம். ஏன்னா நார்மல் டயத்தில் நம்மளுடைய கடை ஒர்க்கே நமக்கு சரியாக இருந்துச்சு, அதாவது அசம்பிள் ஒர்க்கே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு லீவு டைம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ முழுக்க ஆடியோவும் நம்ம லைட்டிங்கும் போட்டிருந்தோம். நம்ம எந்தமாரி போட்டிருந்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சிறு முயற்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இது என்ன பெரிய சாதனையான்னு கூட யோசிக்கலாம். பட் எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தான் தோணுச்சு. ஏன்னா 2 பேர் நின்று உட்காந்து இவ்வளோ ஒர்க்கும் நாங்கள் பார்த்து நைட்டு 2 நாள் நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு உட்காந்து இதை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். மேலே லைட்டிங் வந்து மரத்தில் போட்டிருந்தோம். ஸோ மேலே வந்து முழுக்க இது 12 வோல்ட் எல்இடி நம்ம இதில் போட்டிருந்தோம். அதோட எஸ்எம்பிஎஸ் மேலே வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம பொங்கல் விழா. அடுத்தால மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொண்டை வந்து கெட்டிருச்சு. 2 நாளாக முழிப்பு இருக்கனால கெட்டிருச்சு. மேலே வந்து ரிங்காக வந்து போட்டிருந்தோம். அதுலேயும் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. ஒரு பெரிய வண்டி வந்து எல்லாத்தையும் அத்துவிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நைட்டு எல்லாம் எரிய விட்டு காலையில் வந்து போகிற எல்லாத்தையும் அத்துவிட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கங்கே கொஞ்சம் வளைவுகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அத்துவிட்டு போனது திரும்பி உட்காந்து எல்லாம் ஒட்ட வச்சு வச்சுருக்குறோம். அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அத்துட்டாங்க. ஸோ அவங்களும் மேலே தப்பு இல்லை, அவங்க கவனிக்கலை. கொஞ்சம் லோடு மேலே ஏற்றிட்டு வந்திருக்காங்க, கவனிக்காமல் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டோம் இதில். ஏன்னா ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வந்து இது டேமேஜ் அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்துச்சு. சைடில் டியூப் லைட்லேருந்து எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். இந்த மரத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலர் மட்டும் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். லைட்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர், அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அசம்பிள் ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடியோ பண்ணுறது
ஒரு பப்ளிக் ஆடியோ பண்ணுறது ஒரு சிறு முயற்சி பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இதில். ஏன்னா அது மைக் செட் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது. இதில் ஃபுல்லாமே இந்த மரத்துலேயே நம்ம போட்டோம். இதில் இன்னொன்று என்னென்னா கீழேயும் அங்கங்கே மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே கீழே தொங்க விட்டுட்டோம். அதையும் எடுத்துகிட்டு போவான்னு எல்லாத்தையும் லைட்டை தொங்க விட்டுட்டோம். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 412 பாக்ஸ் வந்து ஒரு 6 பாக்ஸ் வந்து நம்ம இதில் போட்டிருக்கிறோம். இது 6 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரியா வைக்கிற மாதிரி அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி அதை போட்டிருந்தோம். அடுத்தால வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வீடுகள் இருக்கிறதுனால இங்கே 212 பாக்ஸ் வந்து 2 எண்ணம் நம்ம போட்டிருக்கிறோம். பயங்கரமான கால்வலி அப்படியே தொண்டண்டெல்லாம் கெட்டிடுச்சு. இப்போ முடிஞ்சு ஃபங்க்ஷன் எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு. அதோட வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நமக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்லா இருந்ததுன்னு சொல்லி நமக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் தம்பி எடுத்து வச்சிட்ருக்காப்புல. எல்லாம் முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க தம்பியோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணியிருப்போமானே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 நாள் நாங்கள் 2 பேர் தான் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதில் இன்னொரு தம்பி ஹெல்ப் பண்ணாப்புல. அவர் ஊருக்கு போயிட்டாப்புல பொங்கல் இருக்கனால. ஆனாலும் தம்பி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீட்டில் விட்டுட்டு இந்த வேலை செய்யணுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரு நல்ல வீட்டில் இருப்பாங்கன்னு ஆசைப்படுவாங்க. நாங்கள் இந்த செட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இது வந்து தம்பியோட சப்போர்ட்டுக்கு போய் நமக்கு இதை நம்ம செய்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆள்னால இது முயற்சிகள் ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். இதில் என்னென்ன பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது வெளியில் உள்ள பாக்ஸு. உள்ளே வந்து 2 JBL போட்டிருக்கிறோம். ஒரு சிங்கிள் பாக்ஸ் ஒன்று, டோல் பாக்ஸ் ஒன்று. JBLல 15 இன்ச்சு 2 எண்ணம் போட்டிருக்கோம். சப்பே தேவையில்லை, இந்த 2 பாக்ஸ் இருந்தால் போதும். அடுத்தால வந்து தம்பியோட லேப்டாப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஆப்ரேட்டிங். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரு ஜோடி போட்டிருந்தோம். அஞ்சு சிங்கக்குட்டி இது. இதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் போடுறதுக்காக நாங்களே ரெடி பண்ணோம். இதில் வந்து என்னென்னா ஒரு சில ஆம்புக்கு வந்து நம்ம கெயின் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒன்லி கெய்னர் மட்டும் உள்ளே கொடுத்துருக்கோம். கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கெயின், 2ஆவது ஸ்டேஜ் கெயின் 2 ஸ்டேஜாக வந்து பிரித்து கொடுத்துருந்தோம் ஒரு ஆம்புக்கு மட்டும். அது இந்த ப்ரொஃபஷ்னல் ஆடியோ ஆம்பு, அதாவது பப்ளிக் ஆம்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன PA ஆம்பு. அதில் வந்து ஒரு ஆம்பில் மட்டும் கெயின் கம்மியாக இருந்தது. அதுக்கு பூஸ்டப் பண்ணுறக்காக அந்த வேலையை பண்ணியிருந்தோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா மேலே அகுஜாவில் வந்து ஒரு டாப் ஒன்று போட்டிருக்கிறோம் 15 இன்ச்சில். அதுலேயும் சேம், அந்த சைடும் அதே சேம் தான். இது கீழே வந்து 2 15 இன்ச்சு. இப்போ நியூ மாடலில் ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கோம் 2 எண்ணம். அதில் வந்து 2 15 இன்ச்சு ஒன்று போட்டோம். ஒரு 412 பாக்ஸும் 2மே டவர் டைப்பில் நம்ம அடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஜோடி தான், ஒன்றும் கிடையாது, ஒரு ஜோடியாகவே அடிச்சிருக்கிறோம். அடுத்தால வந்து நம்ம இது நம்ம எப்பொழுதுமே எங்களுக்கு பிடிச்ச பாக்ஸுன்னா இதுதான். எங்களுக்கு அதிகமாக வந்து லைக் பண்ணுற பாக்ஸு. இது பெரிய பாக்ஸாக இருக்கும். ஏன்னா சப்பே தேவைப்படாது. ஏன்னா அந்தளவுக்கு வரட்டும். அது எங்களுக்கு ரொம்பவே இந்த பாக்ஸ் வந்து எல்லாமே லைக் பண்ணுறோம். பட் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பாக்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கு அது ரொம்பவே பேஸ் டெப்த்துக்கு வந்து சப் இல்லாமலே எங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அந்த ஒரு பாக்ஸ் தான். சென்டரில் ஒரே ஒரு ஏர் ஹோல்ஸ் தான் இருக்கும். 6 இன்ச்சு பைப் போட்டு நம்ம கட்டிங் போட்டு வச்சுருக்குறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பேஸ் போடும். பேஸுக்கு பஞ்சமே இருக்காது. இது ஒரு பாக்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே அதோட சிங்கக்குட்டி மேலே ஒன்று உட்காந்துருக்காரு. அவர் இல்லாமல் இவர் இருக்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்தால தான் சுற்றுவாங்க எங்கே போனாலும். அடுத்தால அதே சேம் டெட்டோ தான் அந்த சைடும். ஒரு அகுஜா பெட்டி வச்சுருக்குறோம். கீழே 15 இன்ச்சு தான். இதுலேயும் சேம் தான் வச்சுருக்கோம். அதுமாதிரி ஸ்டேஜில் எல்லாமே லைட்டிங் எல்லாமே பக்காவாக போட்டோம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோக்கஸ் வரைக்கும் வாங்கிட்டோம். உள்ள லைட்டிங்லாம் போட்டு நல்லா பட்ட பகலாக ஆக்கி விட்டோம். உள்ள ஏரியாவே அப்படி பட்ட பகலாக ஆக்கி விட்டோம். இதுதான் நண்பர்களே, நம்மளோட ஒரு சிறு முயற்சி தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இல்லை லைன்லாம் உட்காந்து பிரிச்சுட்ருக்கேன். இதுக்கு என்னென்ன ஆம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது பார்க்கலாம்.
நம்ம ஆம்ப் வந்து எப்பொழுதுமே 4 ஆம்ப்பு ஸ்டேஜ் பக்கத்தில் போடக்கூடிய எல்லா ஸ்பீக்கருக்குமே நம்ம ஆம்ப்பு தான். இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஃபுல்லாமே ஸ்டேஜ் பக்கத்தில் போடக்கூடியது எல்லாமே நம்ம லைன் அப்படி ஸ்டேஜு இந்த 15 இன்ச்சு எல்லாத்துக்குமே நம்ம ஆம்பிளிஃபயர் தான் நம்ம போட்டிருந்தோம். இதில் வந்து ஈக்குவலைசர் வந்து நம்ம ஸ்டூடியோ மாஸ்டரில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சரியான ரிசல்ட்னு சொல்லலாம். ஸ்டூடியோ மாஸ்டர் நம்ம இது ஈக்குவலைசர் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல கம்பெனி. அதேமாதிரி ஸ்டூடியோ மாஸ்டர் வந்து மைக்கும் எனக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா காலையில் போட்ட மைக்கு பேட்ரி கூட போகலை. நான் சாயந்தரம் வரைக்கும் அது பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கு. எங்கேயுமே பிசுறு தட்டல, டவர் இல்லாமல் ஏதோ ஒரு இஷ்யூ அந்த மாதிரி சத்தம் தான் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மைக்குங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அதுலேயுமே நமக்கு நல்லாவே அது கை கொடுத்துச்சு. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஆம்ப்பு. இது வந்து நம்மளே ஓனாக செய்கிறது. இது வந்து நம்ம இது எல்லாமே வெளியில் வாங்கினது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம லாங்கில் போடுறதுக்கு. லாங்கில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ப்பு வந்து லாங் போடுறதுக்கு ஆகாது. ஸோ ஷார்ட்டாக போடுறதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு 25 மீட்ரு அவ்வளோதான், அந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். அதை தாண்டிட்டிங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே பிஏ சிஸ்டத்துக்குள்ளே ஆம்ப்பு தான். ஸோ இதில் நீங்கள் ஒரு 90 மீட்ரு வரைக்குமே அழகாக போடலாம். அதுக்காக வந்து அவுட்டோரில் வெளியில் இருக்கிறது எல்லாமே இந்தமாரி ஆம்ப் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். இதில் வந்து எல்லாமே அவுட்டோருக்கு மட்டும்தான். ஸோ இதான் நண்பர்கள் நம்ம யூஸ் பண்ண ஆம்பிளிஃபயர். இனிமேல் நைட்டு ஃபுல்லாமே நம்ம மறுபடி கெட்டுறது கூட கஷ்டப்பட்டு கெட்டிட்டு அவுத்து வைக்கிறோமே, இதெல்லாம் எடுத்துகிட்டு அள்ளிட்டு போடுமேங்கிறது நினச்சா தான் நெஞ்சு வலிக்குது. ஏன்னா இத்தனை பெரிய பாக்ஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தூக்கி நவுட்டணும். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வேலையை செய்வோம், முயற்சி பண்ணோம். கை கால் இருக்கிற வரைக்கும் உழைப்போம், அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட்டு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் போட முடியுமோ நம்மளால் போட்டுட்ருக்கோம். கடவுளோட ஒரு அருளால் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் முதலாவது நம்ம கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு பலனை கொடுக்குறதுக்காக. ஸோ இதில் எதுவும் நாங்கள் தவறாக பேசியிருந்தோம், இல்லை யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து 2 நாள் தூங்கலை. வழக்கம் போல் சொல்கிற டைலாக் தான், 2 நாள் தூங்கலை. தூங்காமல் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால ஸோ 2 நாள் தூங்கலை. ஸோ எதாவது தவறாக இருந்தாலும் 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி பொங்கலுக்கு பொங்கச்சோறு கொண்டுட்டாப்புல, அவ்வளோதான். வீட்டில் போய் தூங்கினாப்புலன்னா வீட்டில் திட்டவே போகிறாங்க அவரையும். ஏன்டா பொங்கலுக்கு வந்து பொங்கல் கொண்டாட போய் நீ பொங்கச்சோறு கொண்டாடிட்டுக்குன்னு திட்ட போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது. ஸோ இதான் நண்பர்களே நம்ம மிக்சரு. நம்ம எப்பொழுதும் இந்த வழக்கம் போல் யூஸ் பண்ணிகிட்ருக்க மிக்சர் தான். நமக்கு எப்பொழுதும் கை கொடுக்குறது அது ஒன்று தான். பேக் பண்ணிட்டாப்புல நம்ம குட்டி ட்ராகன். அது ட்ராகன் வெளியில் வரல அவர். ஸோ இதான் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.